வணக்கம் ஜோதிட அன்பர்களே. தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நட்சத்திர பலங்கள். உத்திரம் நட்சத்திரம். இந்த ஆண்டு பலவிதமான சங்கடங்கள் வந்தாலும் மனோதிடத்துடன் அணுகி வெற்றி காண்பீர்கள். மனச்சங்கடங்களை சமாளித்து விடுவீர்கள் என்றாலும் பெரியோர் நல்லாசியை விரும்பிப் பெறுங்கள். குடும்ப நலம், தாம்பத்திய வாழ்க்கை சீராக இருக்கும். உங்களுக்கு ஏற்படும் பல கஷ்டங்கள் பலமுழந்து போக வாய்ப்புண்டு எனினும் சான்றோரை சந்தித்து வாருங்கள். உடல் நலனை பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு கெட இடமில்லை. துன்பங்களை சமாளிக்கும் ஆற்றலைப் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய உத்தரவு கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தரவைப் பெற பொறுமை காப்பது அவசியம். பொருளாதார சங்கடம் உருவாகாது. அன்றாட பணிகளில் குந்தகம் விளையாது. இடமாற்றம் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் அவசரப்பட்டால் அவ பேரையே சம்பாதிக்க நேரும். அரசு விரோதத்தை சம்பாதிக்காதிருப்பதில் கவனமாயிருங்கள். தீமைகளைத் தோற்றுவிப்பதில் உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் முனைந்து நிற்பார்கள். கவனம் தேவை. தெளிவான ஆலோசனையும் முயற்சியும் உங்களை அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றும். குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் தரும் ஆண்டாக இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. வீடு, நிலம் போன்ற இனங்களில் வழக்கு இருந்தால் அதனை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள முயல்வது நல்லது. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது. உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குமானால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுமானாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் வருடத்தின் பிற்பாதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் கல்வியில் தடைகள் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியை பெற முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.